இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு காலிஃப்ளவர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை சின்ன சின்னதாக சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்கன்னா இந்த காலிஃப்ளவர் ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் ரைஸ் கூடயும் சாப்பிட்லாம், இல்லை சப்பாத்தி, தோசை அதுக்கு கூட சைட் டிஷ்ஷாக நீங்கள் சாப்பிட்லாம். ஆனியன் இப்போ வதங்கிடுச்சு. இதில் நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. காலிஃப்ளவரை நல்லா க்ளீன் பண்ணி கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா அதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக விட்டு அப்புறமா சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ள சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி ஃபஸ்ட்டு நல்லா வதங்கட்டும். தக்காளி இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா தூள் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜீராத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கரம் மசாலா ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு சில்லி பவுடர் வேணும்னா ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா அதில் நம்ம பெப்பர் சேர்த்து செய்ய போகிறோம். ஸோ அதனால் நான் இன்றைக்கி சில்லி பவுடர் எடுக்கலை. மிளகுத்தூள் தான் நம்ம லாஸ்ட்டில் சேர்ப்போம். அது இப்போ சேர்க்க வேண்டாம். மசாலா நல்லா வதங்கட்டும். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன்னா அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பாயில் பண்ணி வச்ச அந்த காலிஃப்ளவரை நல்லா குட்டி குட்டியாக அப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து அதை இப்போ சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிண்டி விடுங்க. எல்லா சைடும் மசாலா நல்லா தொடுறது மாதிரி நல்லா அதை வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணலாம். இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த பேஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு 3 சில்லு தேங்காய் அதை சின்ன சின்னதாக வெட்டி உள்ளே சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக சோம்பு, ஒரு 4 இல்லை 5 கேஷ்யூ நட்ஸ் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி அந்த பேஸ்ட்டை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா இதை வதக்கி விட்டுருங்க. அடுப்பை இப்போ கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ஃபஸ்ட்டே காலிஃப்ளவரை நல்லா வேக வச்சு எடுத்ததுனால இப்போ தண்ணி சேர்த்து அதை வேக வைக்கணும் அப்படின்னு இல்லை. ஸோ அதனால தான் நான் லிட்டு போட்டும் க்ளோஸ் பண்ணி எதுவுமே செய்யலை. ஸோ நீங்களும் நல்லா அதை பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி செய்கிறதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா அது ஒரு மாதிரி ஹார்டாக தான் இருக்கும். சரி, இப்போ நம்ம பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ வீட்டில் நீங்கள் இடித்து எடுத்துக்கிற பெப்பராக இருந்தாலும் ஓகே, இல்லைன்னா ரெடிமேடில் நீங்கள் வாங்குகிற பவுடராக இருந்தாலும் ஓகே, எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. பெப்பர் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பெப்பர் சேர்த்துக்கோங்க. பெப்பர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுப்பை நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு கொரியண்டர் லீவ் சின்ன சின்னதாக சாப் பண்ணி வைங்க. கடைசியாக அதில் தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ கொத்தமல்லியை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ஓகே, இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. ஒரு டேஸ்டியான காலிஃப்ளவர் ரெசிபி தான் நம்ம பார்த்துருக்கோம். இது மறக்காமல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.